ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்க ரேவதி பேசுறேங்க. இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அது என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா, அந்த மாச கடைசியில நம்ம எப்படியோ ஒண்ணு பணத்தை அடிச்சு புடிச்சு மிச்சம் பண்ணி பணத்தை சேமிக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா? சோ அதுக்கு நிறைய பேர் எனக்கு பட்ஜெட் போட தெரியலைங்க, அதனாலதான் என்னால சேவிங்ஸே பண்ண முடியல. இல்ல நான் பட்ஜெட் போட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா மாச கடைசியில அந்த பட்ஜெட் பிளானிங் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குதுங்க. எப்படினாலும் நான் என்னுடைய செலவு பட்ஜெட்டுக்கு மேல தாண்டி தான் போகுது. இல்ல நான் இப்பதான் ஒரு பிகினரா இருக்கேன், என்னால பட்ஜெட் போடல தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இனிமேட்டு பட்ஜெட்டே இல்லாம மாசம் மாசம் எப்படி உங்களுடைய சம்பள பணத்துல இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு 30 நாள் சேமிப்பு சேலஞ்ச் வீடியோ தாங்க இது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா, இனிமேட்டு உங்க சம்பள பணத்துல இருந்து பட்ஜெட்டே போடாம எப்படி பணத்தை சேமிக்க முடியும், இப்படி கூட வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலையும் நம்ப முடியும். ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் ஐடியா தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அது சூப்பரான சேவிங்ஸ் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேங்க. எனக்கு யூடியூப்ல இருந்து இப்பதான் ஹை பட்டன் சொல்லிட்டு ஒரு பட்டன் எனேபிள் ஆயிருக்கு. அந்த பட்டன் எதுக்காகனா, இப்ப இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எண்டு வரைக்கும் பார்த்துட்டு நான் சொன்ன இந்த பட்ஜெட் போடாமலே எப்படி மாசம் மாசம் 5000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம், சோ இவங்க சொன்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க என்னோட வீடியோக்கு லைக் போடுவீங்க இல்லைங்களா? லைக் போடும்போது உங்களுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் வருங்க. சோ அந்த பட்டன் என்ன தெரியுங்களா? சோ ஹை பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹைப்பை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் வருங்க. சோ எனக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் ஹைப் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூடியூபால இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். சோ எனக்கு வியூஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியா என்ன நினைச்சு ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க, நீங்க உங்க சம்பள பணத்துல இருந்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம பட்ஜெட் போடாம ஃப்ரீயா பணத்தை எப்படி சேமிக்கலாம், அதுவும் 5000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லியிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நாள் இப்ப நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்ப இன்னைக்கு மாசம் பிறந்து உங்களுக்கு இதுதான் முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சோ நீங்க அந்த முதல் நாள்ல டே 1ல 1 ரூபாய் எடுத்து வைங்க, டே 2ல 2 ரூபாய் எடுத்து வைங்க, டே 3ல 3 ரூபாய் எடுத்து வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 1 ரூபாய் ஆட் பண்ணிட்டே போங்க, சரிங்களா? ஒரு ரூபாய் நீங்க ஆட் பண்ணிட்டே போய் 30வது நாள் நீங்க 30 ரூபாய் எடுத்து வைங்க, சரிங்களா? சோ மொத்தமா நீங்க கால்குலேட் பண்ணும்போது 30 நாள்ல உங்க கையில 465 ரூபாய் இருக்கும், சரிங்களா? என்னமா சொல்ற, ஒரு மாசத்துக்கு 465 ரூபாய் தான் சேமிக்கிறதுக்கு நீ சொல்லிருக்க, ஆனா வீடியோ ஸ்டார்டிங்ல 5000 ரூபாய் சேமிக்கலாம்னு சொன்னியே, அது எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்பவே சிம்பிளுங்க. இது ஒரு பிகினரா இருக்கீங்க, நீங்க இப்பதான் ஒரு ஏர்னிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இப்பதான் நீங்க உங்களோட லைஃபுக்கே சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பாருங்க, சரிங்களா? மாசம் மாசம் உங்களால இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பண்ணுங்க. சோ இந்த ட்ரையல்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னாவே அடுத்து உங்களுடைய சேமிப்புக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சோ இதோட சேமிப்போட அப்கிரேட் பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல, சரிங்களா? இப்ப இத்தனை நாள் வரைக்கும் நீங்க 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூபாவா நீங்க ஆட் பண்ணிட்டு போனீங்க இல்லைங்களா? சோ இனிமேட்டு நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டே 10 ரூபாய் எடுத்து வைங்க, செகண்ட் டே 20 ரூபாய் எடுத்து வைங்க, 3வது நாள் 30 ரூபாய் எடுத்து வைங்க. சோ ஒவ்வொரு நாளும் நீங்க 10 ரூபாய் ஆட் பண்ணிட்டே போகணும், சரிங்களா? சோ இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது நீங்க 30வது நாள் அதாவது அந்த மாச எண்டுல கடைசி நாள் நீங்க 300 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா வரும், சரிங்களா? சோ நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வரும்போது பாருங்க, ஒரு மாசத்துக்கான சேவிங் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4650 ரூபாங்க. இந்த பணம் நீங்க சேவிங்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பட்ஜெட்டுமே தேவையில்லைங்க. நீங்க ரெகுலரா இது ஒரு விஷயமா, அதாவது காலையில எந்திரிச்சு எப்படி நீங்க சாமி கும்பிடுறீங்களோ அதே மாதிரி இது காலையில எந்திரிச்சத உடனே நீங்க ஒரு ஹேபிட்டா செஞ்சுக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே 10 ரூபாய், செகண்ட் டே 20 ரூபாய், தேர்ட் டே 30 ரூபாய், இந்த மாதிரி நீங்க எடுத்து எடுத்து வச்சுட்டு வரணும்.
சரிம்மா, ஸ்டார்டிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. 10 ரூபாய் எடுத்து வைக்கிறது, 20 ரூபாய் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு 10 நாள் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு 10 நாள்னு கணக்கு போடும்போது நமக்கு 10வது நாள் எடுத்து வைக்கிறது வந்து 100 ரூபாய் எடுத்து வைப்பேன் இல்லைங்களா? சோ அது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லம்மா. ஆனா அதுக்கு மேல நான் பணத்தை எடுத்து வைக்கிறது 110 ரூபாய், 120 ரூபாய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயிட்டே போகுது. என்னால அதெல்லாம் சேவிங்ஸே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்கேன். ஸோ 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 2 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதுவும் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். அது என்ன தெரியுங்களா? இப்ப 10 நாள் வரைக்கும் நம்ம ஈஸியா வந்துட்டு பணத்தை எடுத்து வச்சிடலாம். மிச்சம் இருக்கு அந்த 11வது நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் எப்படி உங்க பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரிங்களா? மீதி இருக்கிறத என்ன நம்ம பின்னாடி பாக்கலாங்க. சோ இந்த 11 டு 20 நாளுக்குள்ள எப்படி உங்க பணத்தை சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டே, அதாவது நீங்க 11வது நாள் வந்து உங்களால பணத்தை சேமிக்க முடியல அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. 12வது நாள் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? 11வது நாளுக்குள்ள எடுத்து வைக்கக்கூடிய பணமும் 12வது நாளுக்கு நீங்க சேமிக்கக்கூடிய பணமும் ரெண்டும் சேர்ந்து நீங்க ஒரே நாள் எடுத்து வச்சிடணும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. இது இல்லைங்க, இதுவும் எனக்கு வந்துட்டு ரொம்ப சிரமமா இருக்குன்னா, நீங்க அந்த வீக் எண்ட் வருது இல்லைங்களா? சோ அந்த வீக் எண்ட்ல டோட்டலா நீங்க சேவிங்ஸ் பண்ணிடலாம். மொத்தமான ஒரு பணத்தை எடுத்து நீங்க வந்துட்டு அந்த வாரத்துக்கான பணத்தை நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம். சோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சோ 11 டு 20 நாள் வரைக்கும் வந்துட்டு ஒரு சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னா, 21வது நாள்ல இருந்து 30வது நாள் வரைக்கும் நீங்க சேவிங்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அப்ப எடுத்து வைக்கக்கூடிய பணம் என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு 210 ரூபாய், அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 220 ரூபாய் இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுட்டு போகணும் இல்லைங்களா? சோ இது எப்படிங்க செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் வழி சொல்றேங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் நீங்க பணத்தை ஒரு நாள் முழுக்கவே நீங்க செலவு பண்ணாம இருக்கணுங்க. ஏன்னா நாம எய்ம் பண்ணது என்னன்னா, நம்ம அந்த மந்தோட எண்ட்ல நம்ம கையில வந்துட்டு ஒரு 5000 ரூபாய் வந்துட்டு கண்டிப்பா சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எய்ம் பண்ணிருக்கோம். சோ இந்த 5000 ரூபாய் சேவிங்ஸ் வேணும்னா நாம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம பட்ஜெட்டும் போடாம தான் சேவிங்ஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த ஒரு மாசத்துக்கான சேவிங்ஸை நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க வந்து அந்த மாச எண்டுல உங்க கையில வந்துட்டு 4650 ரூபாய் இருக்கிறது ரொம்பவே உறுதியான ஒரு விஷயம். சரிங்களா? சரிம்மா, இதெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்தாலும் சரிங்க, நீங்க இந்த மாதிரி பெரிய சேமிப்புலாம் அப்புறம் தான். சரிங்களா? நீங்க உங்களுடைய லைஃப்ல இப்போ ஒவ்வொரு நாளைக்கு வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன செலவுகளை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சோ எடுத்ததுலேயே நம்ம ஒரு பெரிய சேவிங்ஸுக்காக போறது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு சின்ன சின்ன செலவுகளை, அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் செஞ்சுட்டு வர ஒரு சின்ன சின்ன செலவுகளை எப்படி நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் அதை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சூப்பரான சேவிங்ஸ் டிப்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட சொல்றேன். சரிங்களா? சோ இதுவும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னா, உண்டியல் தாங்க. சோ நம்ம வீட்டுல எல்லார் வீட்டிலும் உண்டியல் இருக்கும். ஏன் உண்டியல் இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க, அதுக்காக காசு போட்டு நீங்க உண்டியல்ல வாங்காதீங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஒரு டப்பா இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த டப்பாவை எடுத்து நீங்க வந்துட்டு உங்களுடைய உண்டியலா நீங்க நினைச்சு ஒரு நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய செலவுகள், அதாவது உங்க கையில வந்து இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு 5 ரூபாய் உங்க கையில சில்லறையா வருது, இல்ல சில்லறை வந்து கிடைக்குதுன்னா அந்த பணத்தை நீங்க உண்டியல்ல போட்டுட்டு வாங்க. அந்த மந்த் எண்டுல நீங்க வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான அமௌண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு பணத்தையும் சேமிக்கிறோம் இல்லைங்களா? அதனுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும். அது அந்த உண்டியல் ஒரு 500 ரூபாய் இருந்தாலும் சரிங்க, இல்ல ஒரு 2000 ரூபாய் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் சரிங்க, அது நமக்கு ரொம்பவே அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் நமக்கு வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கோலுக்காக நம்மள உத்வேகமா தள்ளிட்டு போகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உண்டியல் மெத்தடா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இல்ல அடுத்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை இல்லை சேமிப்பு. இது என்னமா ஒருவேளை இல்லை சேமிப்புனா? ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ரெகுலரா வந்துட்டு டீ காஃபி இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வந்துட்டு ஆபீஸுக்கு போயிட்டீங்க, ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 டைம், காலையில ஒரு 10 மணிக்கு, அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஒரு 3-4 மணிக்கு, அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க 3 டைம் வந்துட்டு டீ காஃபி குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாங்க. சோ அந்த 3 டைமா இருக்கிறத ஒரு நேரம் நீங்க வந்து கட் பண்ணிடுங்க. சரிங்களா?
கட் பண்ணிட்டு 2 நேரம் மட்டும் நீங்க அதை பண்ணிட்டு வாங்க. ஸோ மிச்சம் நீங்க கட் பண்ண அந்த ஒரு நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு நேரத்துக்கான பணம், அதாவது நீங்க டீ காஃபி இல்ல ஸ்நாக்ஸ் ஒரு நேரத்துக்கு நீங்க ஒரு 20 ரூபாய் வந்துட்டு செலவு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஸோ நீங்க 20 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அந்த 20 ரூபாய் பணத்தை நீங்க வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ நாளைக்கு 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. 30 நாளைக்கு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கு 20 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ உங்க கையில வந்துட்டு ஒரு மாசத்துக்கு இந்த சேவிங்கும் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம். அடுத்து வந்து பஸ்ஸா இல்ல நடப்பதா சேலஞ்ச். இது என்னம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போறக்கூடிய ஒரு இடமா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டக்குன்னு எடுக்கிறது என்னன்னா நம்மளுடைய பைக்கு தான் இல்லைங்களா. ஸோ பைக்கை தான் முதல்ல எடுப்போம். ஏன்னா அது நம்ம பக்கமா தான் இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கும், நம்ம நடந்தே கூட போகலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். பட் நாம அதுக்கு வந்துட்டு வண்டி எடுப்போம். ஸோ நீங்க இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க அந்த இடத்துக்கு நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு உங்க உடம்பு வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். இது மூலியமா உங்களுடைய பெட்ரோல் செலவு நீங்க கொஞ்சம் குறைக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த பெட்ரோல் செலவுக்கான பணத்தை நீங்க உங்களுடைய சேவிங்ஸா நீங்க மாத்திட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க. நீங்க ஒரு பெரிய பட்ஜெட் பிளானிங்ல எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு பெரிய சேவிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய அந்த ஒரு மாசத்துக்கான ஒரு சின்ன சின்ன செலவுகளையே நீங்க கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் ஒரு சேவிங்ஸா நீங்க பண்ணிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வந்துட்டு 11 to 20 நாள்ல இருந்து நீங்க சேவிங்ஸ் பண்றது உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் ஆயிடும். அதே மாதிரி 21வது நாள்ல இருந்து 30வது நாள் வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய சேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தெரியாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பட்ஜெட்டே இல்லாம ஒரு டென்ஷன் ஃப்ரீயா வந்துட்டு உங்க சம்பளத்துல இருந்து பட்ஜெட் போடாம பணத்தை எப்படி சேமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே முழுமையா நம்புறேன். கண்டிப்பா இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு போடக்கூடிய வீடியோ எது தெரியுங்களா, நாளைக்கு வந்து ஒரு 52 சேலஞ்ச், அதாவது ஒரு வருஷத்துக்கான மணி சேவிங்ஸ் எப்படி பண்றது, ஒரு வருஷத்துக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தா ஒரு வருஷ கடைசியில நம்ம கையில எவ்வளவு பணம் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 52 வீக் மணி சேலஞ்ச் வீடியோ தான் நாளைக்கு நம்ம சேனல்ல நான் போட போறேன். ஸோ இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, உங்களால இதை ஃபாலோ பண்ண முடியும், நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எண்டு வரைக்கும் என்னோட சேனலை என்னோட வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.